இந்த ஃபங்க்ஷன் வந்தாலே இப்படிதான், எவனுக்காச்சும் மொய் வைக்கணும், அதை வைக்கணும், அதை வைக்கிட்டு அங்கோ. எதுக்கு நான் இப்படி மொத்திக்கிட்டு இருக்கீங்க? அதையும் ஏன்ட்ட கேட்க, துரோகம் பண்ண போய் கேளு. துரோகம் பண்ணாரா? அப்படி என்ன துரோகம் பண்ணீங்க? நான் எங்கப்பா துரோகம் பண்ணேன்? அவன் தங்கச்சி கல்யாணத்துக்கு 50,000 மொய் தான்ப்பா செஞ்சேன். அதுக்கு தான்ப்பா இந்த அடி அடிக்கான். இது 50,000மா? ஏன்னா 50,000க்கு மொய் செஞ்சிருக்காரு, இது உங்களுக்கு பத்தலையா? என்ன வாய பழக்க 50,000ன்னு? நான் அக்கா கல்யாணத்துக்கு 2 சவரன் நகை போட்டிருக்கேன். ஏன் தங்கச்சி கல்யாணத்துக்கு 50,000 ரூபா தான் பண்ணிட்டு போயிருக்கான். பிறகு அவனை அடிக்காம என்ன செய்வாங்க? ஏன்னா இவர் தான் உங்க அக்கா கல்யாணத்துக்கு 2 சவரன்ல செயின் போட்டுருக்காரு. நீங்க என்னன்னா பொத்தனாப்புல இவர் 50,000 செஞ்சு போறீங்க மொய்க்கு. நியாயமான உங்களுக்கு? புரியலாம் வேணாம். எங்க அக்கா கல்யாணம் 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சு. அப்போ ஒரு சவரனே 20,000 தான். இப்போ ஒரு கிரா 20,000. நான் எங்கடா போவேன் ஜெயிலுக்கு? தம்பி 5 வருஷமோ 10 வருஷமோ எனக்கு அதெல்லாம் தெரியாது. நான் 2 சவரன் நகை போட்டேன். எனக்கு 2 சவரன் நகை வந்தே ஆகணும். விலைக்கு விட வந்தல்ல, இப்போ நீ தான் வாங்கி தர. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா.